தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 18 வயதுக்குட்பட்ட 8000க்கும் மேற்பட்ட பெண்கள் பிரசவித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இது சமூக நலத்துறை முற்றிலும் முடங்கி போய் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. 18 வயது நிரம்பிய பெண்கள் திருமண வயதை எட்டியதாக சட்டம் சொல்கிறது. ஆனால் மிக இளம் வயதில் குழந்தை பெற்றெடுப்பதால் பெண்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இது குறித்த விவரங்களை கண்டறிய மதுரையைச் சேர்ந்த வெர்னிகா மேரி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விண்ணப்பித்திருந்தார். 15 மாவட்டங்களை சார்ந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கடந்த 3 ஆண்டுகளில் 18 வயதுக்குட்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிரசவம் நடைபெற்றுள்ளது என்ற வினாவை எழுப்பினார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கிடைத்த பதிலில் பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கடந்த 2021, 2022, 2023 ஆகிய 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 8004 இளம் பெண்களுக்கு சட்டத்துக்கு விரோதமாக பிரசவம் நடைபெற்றது தெரியவந்துள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3429 பிரசவங்கள் நடைபெற்றுள்ளன. அடுத்தபடியாக சென்னை மாவட்டத்தில் உள்ள 3 மருத்துவக் கல்லூரிகளில் 1227 இளம் பருவ பெண்கள் பிரசவித்துள்ளனர். மேலும் கரூரில் 1057 பிரசவங்களும், வேலூரில் 921 பிரசவங்களும் நடைபெற்றுள்ளன. தொடர்ந்து சிவகங்கை 439, நெல்லை 347, திருச்சி 342, மதுரை 260, தூத்துக்குடி 182, தேனி 104, திருவாரூர் 79, கன்னியாகுமரி 73, கோவை 72, தஞ்சாவூர் 70, புதுக்கோட்டை 33 ஆகிய எண்ணிக்கையில் பிரசவங்கள் நடைபெற்றுள்ளன. மேலும் மேற்கண்ட மாவட்டங்களில் அரசு தாலுகா மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பதிவான டீனேஜ் பிரசவங்களை கணக்கெடுத்தால் இந்த எண்ணிக்கை மேலும் கூடுதலாக இருக்கும். இளம் வயது பிரசவம் தொடர்பான தகவல் தமிழகத்தில் சமூக நலத்துறை முற்றிலும் முடங்கி போய் உள்ளதா, சைல்ட் லைன் முற்றிலும் செயலிழந்து விட்டதா என்பன உள்ளிட்ட கேள்விகளை எழுப்புகின்றன. இது முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு டெலிவரிக்கு வராங்க இல்லையா, அவங்கள உடனே அந்த எல்லைக்குட்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கணும், சமூக நலத்துறைக்கு தகவல் கொடுக்கணும், சைல்ட் லைனுக்கு தகவல் கொடுக்கணும். அவங்க சரியான ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா, இப்ப தர்மபுரியில இந்த கடந்த 3 வருஷத்துல 3000க்கு மேற்பட்ட இளம் வயது பிரசவம் நடந்திருக்கு. அடுத்தபடியா நம்ம திருநெல்வேலியில் நடந்திருக்கு, கரூர்ல எல்லாம் நடந்திருக்கு. இங்கெல்லாம் ஏன் நடந்திருக்கு அப்படின்ற கேள்வியை அரசு அதிகாரிகள் யாருமே பெருசா எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. இத்தகைய டீனேஜ் பிரசவங்கள் சமூக நலத்துறையின் தோல்வியையே காட்டுவதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளவு பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என கூறுகின்றனர். மிகப்பெரிய அளவிலான ஒரு டீனேஜ் பிரெக்னன்சி நடந்திருக்கு. இது அனைத்தும் எஃப்ஐஆர் ஆக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா இல்லைன்றத ஒரு மிகப்பெரிய ஒரு 100% ஒரு 100 வழக்கு இருக்குன்னா அந்த 100ல் ஒரு 20-30% வழக்கு தான் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இது இரும்பு கரம் கொண்டு அப்பயே போக்சோ வழக்கின் கீழே தண்டிச்சிருந்தா இந்த அளவுக்கு எண்ணிக்கை கூடியிருக்காது. குழந்தைங்களும் பெண் குழந்தைங்களும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. குழந்தை திருமணம் செய்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருந்தது. ஆனால் அரசாணை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்பதே உண்மை. பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் குழந்தை திருமணம் குறையும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் பிரசன்னா வெங்கடேஷ்.